ஃபர்ஸ்ட் ரவீனா வந்து மணி ப்ரோக்கு 5000 கொடுத்தா. ஓகேவா, இது வந்து நான் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியா பார்த்தேன். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இதெல்லாம் வந்து டாப் 5 மோஸ்ட் டான்சர் இன் தமிழ்நாடு. ரன்ஸ் இருந்தா என்னோட கிழிச்சிருக்கலாம். ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ்லாம். என்ன எழவி அது. இப்பயும் இன்னைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் விளையாண்டுருக்காங்க. கூல்சுரேஷோட ஃபுல் அமௌண்ட் மணி போயிருக்கு, ரவீனாவோட ஃபுல் அமௌண்ட் மணி போயிருக்கு. அக்கடே சூடு அக்கடையா. ஆக்சுவலி நான் ஒன்னு சொல்லணும், இதுல வந்து ஒரு அழகான அன்பு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 74 அண்ட் எபிசோட் 75 ஓட ரிவ்யூ தான். எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்று பிக் பாஸ் வந்து சொன்னார் இல்லையா, இந்த கரன்சி மேட்டர்ல ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேப்டன் நின்றுட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாப்ல. அதாவது உங்களுக்குலாம் ஒரு ஐடியா இருக்கும், இருந்தாலும் என்னோட ஐடியா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன்னு சொல்லும் போதே நிக்சன் அங்கேருந்து எதிர்த்து இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மணி அதை புரிஞ்சிக்காம எல்லாரும் காசை சொல்லி கொடுத்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியா இல்ல அங்கில நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நிக்சன் வந்துட்டு ரவீனா 5000 ரூபாய் தூக்கி உங்களுக்கு முழுசா கொடுத்தாங்கல்ல, அது தப்பா இல்லையா? கூல் சுரேஷனே அவரு 5000 ரூபாய் தூக்கி உங்களுக்கு தானே கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. உடனே கூல் சுரேஷ் ஏன் 5000 ரூபாய் என்கிட்ட தானே இருக்கு, யாரா இவன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியா இருந்தாலும் ரவீனா பண்ணது தப்பு தானன்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல. ரவீனா வந்து மணி ப்ரோக்கு 5000 கொடுத்தா. இது வந்து நான் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியா பார்த்தேன். இன்னொன்னு கூல் சுரேஷ் நீங்க ஃபுல் காசு யாரு கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மணி ப்ரோக்கு காசு தருக்கு வரா. ரவீனா 5000 ரூபாய் தூக்கி மணி கையில கொடுத்தாங்கன்றத அங்க இருக்கிற எல்லாருமே கண் கூட பாத்தீங்க. சரி ஓகே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. ஒண்ணு வாய்ஸ் அவுட் பண்றதா இருந்தா எல்லாருமா சேர்ந்து அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணி அது தப்புன்னு சொல்லி இந்த பிரச்சனையாக்கி ஒண்ணு முடிச்சிருக்கணும். அங்கெல்லாம் விட்டுட்டு டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் விஜய் கையில கொடுத்தீங்களே, அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அதுக்கு பேர் குரூப்பிசம் இல்லையா? அதுக்கு பேர் ஃபேவரட்டிசம் இல்லையா? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அதுக்குள்ள கால வராதப்பா. அண்ட் இதுல மணி ரொம்ப கிளியராவே சொல்லிட்டாப்ல. நான் ரவீனா கிட்ட அப்பவே இது ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்டேன். இல்ல உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் மனசார கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. இந்த இடத்துல மணி மேல தப்பே கிடையாது. ஒரு ஆள் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்க தான் செய்வாங்க. பட் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல மணியோட கேமை ஸ்பாயில் பண்ணது யாருன்னா அது கண்டிப்பா ரவீனா தான். எனக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சி நீங்களே வெச்சுக்கங்கன்ற மாதிரி சொன்னா நான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன காசு எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? அண்ட் அதுக்கு அப்புறமா நிக்சன் சரி ஓகே இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னா எல்லாருடைய கரன்சி அவங்களே திருப்பி வாங்கிக்கிட்டு இப்ப வந்து யார் யாருக்கு எவ்வளவு கரன்சி கொடுக்குறீங்கன்னு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விசித்ரா மேம் நான் எதுக்கு கொடுக்கணும், நான் கரெக்டா தானே கொடுத்தேன், இப்போ எதுக்கு நீங்களாம் பண்ண தப்புக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இதுல அர்ச்சனா வேற மேம் தெரியும்ல கமல் சார் சொல்லியிருக்காரு ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏமா நான் கரெக்டா வாங்குனதை வந்து நான் எதுக்கு மாத்தணும்? யாரு பண்ணீங்களோ அவங்க வேணா மாத்திக்கங்க. தப்பு நடந்துருச்சு சார் ஒன்னு சொன்னாரு, தப்பு நடந்தா தடுப்பூசி எல்லாருக்கும் தான். எப்படி சார் நீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க அடிக்கல மாட்டேன் வாங்க. கமல் சார் சொன்னதெல்லாம் இருக்கட்டுமா, இருந்தாலும் இங்க தப்பு பண்ணவங்கள தட்டி கூட கேட்க மாட்டீங்க. ரவீனா பண்ணது ஒரு பக்கம் தப்பா இருந்தாலும் இவங்க எல்லாம் சேர்ந்து காசு எல்லாத்தையும் போட்டு குழப்பிருக்காங்களே, இதை ஏன் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படிங்கிறது தான் பெரிய ஷாக்கிங்காவே இருந்துச்சு. அண்ட் இவ்வளவு நேரமா அமைதியா இருந்துட்டு இப்பதான் சொல்றாங்க மாயா இருந்தாலும் ரவீனா நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவீனா சொல்லிட்டாங்க சரி ஓகே நான் காசு கொடுத்தது தப்பு அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் கிட்ட கொடுத்தீங்களா அது என்னது அப்படின்னு. ரவீனா நீங்க பண்ணிக்க கூடாது. நான் ஒரு ஆளுக்கு தான் கொடுத்தேன், ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அடுத்தவங்க கரன்சியும் வாங்கி ஒருத்தங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அவன் அம்பு விட்டான் என்ன பார்த்து, அவன் பதிலுக்கு விட்ட அம்பு, அவன் அம்பெல்லாம் புஸ்கே பசங்களாம் சிரிக்கிறாங்க. அண்ட் இதுல தினேஷ் தான் ஒரு சூப்பரான பாயிண்ட் ஒன்னு சொன்னாப்ல. அதாவது ரவீனா ஸ்ட்ராட்டஜியே பண்ணியிருந்தாலுமே எல்லாரு கண்ணு முன்னாடியும் ஸ்டேஜ்ல போய் அந்த 5000 ரூபாய் காசை எடுத்து கொடுத்தா நீங்க பேசுறதா அப்பவே பேசிருக்கணும். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க, டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காசை கொண்டு போய் பின்னாடி கொடுத்தீங்க. இப்ப சொல்லுங்க யாரு பண்ணது தப்பு அப்படின்னு உடனே அந்த இடத்துல பூர்ணிமா ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. அதாவது ரவீனா கிட்ட நான் அப்பவே போய் கேட்டேன், அதுக்கு ரவீனா சொன்னா நான் சும்மா தான் கொடுத்தேன் அப்புறமா வாங்கிருவேன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப ரவீனா கிட்ட கேட்டதுக்கு நான் அதையுமே ஸ்ட்ராட்டஜியா சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த இடத்துல அட்லீஸ்ட் பூர்ணிமா வச்சு உடனே போய் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. பட் இங்க முழுக்க யாரு மேல தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா ரவீனா தான் தப்பு பண்ணி மணியோட கேமை ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க. ரவீனா வந்து மொத்தமா கொடுத்தனால அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி, பட் அந்த பொண்ணு கொடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே கையோட கொடுத்துச்சு. பின்னாடி போய் கொடுத்தேன். அவங்க வந்து அந்த காசை கொடுக்கும் போதே நான் கேட்டேன் என்ன மொத்தமா கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு அப்படின்னா இல்ல நான் சும்மா கொடுத்தேன் திருப்பி வாங்கிப்பேன் அவங்க சொன்னாங்க. தம்பி அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வருமா? வரும்.
ஆனா வராது. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து சரி ஓகே வேற வழி கிடையாது, எப்படி இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஆகணும் அப்படிங்கிறதுனால நிக்சன் சொன்னதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளா போயிட்டு கரன்சியை போடும்போது நம்ம பூர்ணிமா ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்கிறாங்களாமா. அதாவது நீங்க எவ்வளவு காசு போடுறீங்கன்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா எவ்வளவு காசுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. நீ இப்படி யோசிக்கும் போது மற்றவங்களுக்குலாம் அந்த மூளை வேலை செய்யாதாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, நீங்க அதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே எல்லாரும் வச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டு அந்த கரன்சியை வச்சுட்டு வந்தாங்க. அண்ட் இதுலயுமே ரவினா எந்த விதமான மாற்றமும் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய 5000 ரூபாய் காசு எடுத்துட்டு போய் மணிக்கு தான் கொடுத்தாங்க. திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. அண்ட் ரவினா மணிக்கு 5000 ரூபாய் காசு எடுத்து வச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால டீம் ஏல இருக்கிற எல்லாருமே பாதி பேர் கொடுக்காமையும் பாதி பேர் வந்து கம்மியாவும் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஸோ டோட்டலாவே அவருக்கு வந்து 7550 வந்துச்சு. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாப்ல. பட் அந்த 5000 ரூபாய் கழிச்சிட்டு பார்த்தா மீதி இருக்கிற 12 பேர்ல இருந்து அவருக்கு கிடைச்ச காசு வெறும் 2550 ரூபாய் தான். அண்ட் அதுக்கப்புறமா மாயா போயிட்டு விசித்ரா மேம் கிட்ட பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இந்த மணி அண்ட் ரவினா அவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய ஃபேவரட்டிசம் தான் எல்லாரும் கேமையும் வந்து ஸ்பாயில் பண்ணுது. பட் ஒரு டாஸ்க்ல போயிட்டு யாரோட ஃபேவரட்டிசம் உங்க கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டா எல்லாத்துக்குமே மாயா பூர்ணிமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் தான் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அது என்னமோ கரெக்ட் தான், நீ பேசுறது என்னமோ கரெக்டான பாயிண்டா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே இப்ப கூட நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க பண்ணது நியாயம்னு சொல்லி எல்லாரும் பேசியிருக்கலாம். பட் இங்க ரவினா போய் மணிக்கு ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து குரூப்பிசம் ஃபேவரட்டிசம் எல்லாம் பண்ண தானே செஞ்சீங்க. ஏதோ பண்ணாம பேசிட்டா கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க பண்றாங்கன்னு நீங்களும் அதையே பண்ணிட்டு எப்படி வாய் கூசாம இப்படி எல்லாம் பேச முடியுதுன்னா சத்தியமா தெரியல. இப்பயும் இன்னைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் விளையாண்டுருக்கான். கூல் சுரேஷோட ஃபுல் அமௌண்ட் மணிக்கு போயிருக்கு, ரவீனாவோட ஃபுல் அமௌண்ட் மணிக்கு போயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா விஷ்ணு போயிட்டு மணி கிட்ட கொஞ்சம் கரெக்டான அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாப்ல. ரவீனா பண்றது கண்டிப்பா உனக்கு தாண்டா பேக் ஃபயர் ஆயிரும். ஏன்னா இந்த ஸ்டார் கேம்லயும் இதே மாதிரி தான் ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தா, இங்கேயுமே பண்ணிட்டு இருந்தா. ஸோ வந்து பார்த்து சூதானமா இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. பட் அந்த இடத்துல மணி வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட் ஒன்று கேட்டாப்ல. சரி ஓகே, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, நானும் ரவீனா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்ல ரவீனா வந்து எனக்கு 5000 ரூபாய் தூக்கி கொடுத்தால அது ஸ்ட்ராட்டஜி, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே இதுல மாயா எனக்கு 1 ரூபா கூட கொடுக்காம விட்டாங்களே அதுவும் ஸ்ட்ராட்டஜி தானே. அப்ப ரவீனா பண்ணது தப்புனா மாயா பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. அது ஒரு நியாயமான கேள்வியா தான் இருந்துச்சு. எனக்கு 1 ரூபா கூட தரல, மொத்தமா கொடுக்கறதும் தராம இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணு தானே. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் சரி ஓகே அந்த டாஸ்க் வந்து மீண்டும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நேத்து நான் வந்து உங்களுக்குலாம் ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தேன். மறுபடியும் போயிட்டு காசெல்லாம் கலெக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருந்தா அதை அப்படி தூக்கி போட்டு போயிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்களாம் பவுன்ஸ் பேக் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டீங்கடா. ஐ அம் ரியலி டிசப்பாயின்ட்மென்ட் சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு ரியலி ப்ரௌடுடா, அப்படிடா இப்படிதான் சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாப்ல. கொஞ்சம் ஓவரா புகழ்ந்து தள்ளுறீங்க பாத்தீங்களா. இதனால தான் இவங்க எல்லாம் இப்படி ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அளவோடையே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களும் அளவோட இருப்பாங்க. நீங்க எங்கெல்லாம் தூக்கி வைக்கிறனால தான் உங்க மண்டமலி ஏறி உட்கார்றாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. I love you all. I'm very proud of you all. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அண்ட் அதுக்கப்புறமா நேத்து கொடுக்கப்பட்ட கேரக்டர் ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டையும் வச்சு யாரு 3 பேர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அந்த 3 பேரை இந்த டாஸ்க்ல இருந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம மீதி இருக்கிற 10 பேர் 2 டீமா பிரிச்சு ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டுக்கு ஒரு டீம்ல இருந்து ஒரு ஆளையும் அமிச்சு அவங்க 2 பேரும் ஆட விட்டு அந்த 2 பேர்ல யாரு வின்னர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிபி கரன்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் சொன்னாப்ல. அண்ட் யாரெல்லாம் டீமா பிரிய போறீங்க, யார் ஸ்டேஜ்ல போய் போட்டி போட போறீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்களே வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த டாஸ்கோட முடிவுல யாருக்கிட்ட அதிகமான கரன்சி இருக்கோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல யார் 2 பேர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க 2 பேருக்கும் தலா ஒரு பாயிண்ட்ங்கற மாதிரி சொல்லிட்டாப்ல. 13இல் 3 பேரை வெளியேற்றிய பின்னர் யார் யார் அணிகளாக பிரியிறீங்கன்னு சொல்லணும். தங்களோட கதாபாத்திரங்களாக சுவாரஸ்யமா பெர்ஃபார்ம் செஞ்ச 2 நபர்களும் தலா ஒரு பாயிண்டுடன் டிக்கெட் டு ஃபினாலே ஸ்கோர் போர்டில் இடம்பெற போறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்ல வந்து கூல் சுரேஷ் சுத்தமா பெர்ஃபார்மன்ஸே பண்ணல.
அனன்யா என்ன கேரக்டர் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுமா அப்படிங்கிறதே பெரிய டவுட் தான். விஷ்ணு வந்து தளபதி கேரக்டர் பண்றேன்ற பேர்ல மனுஷன் என்னென்னமோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. இதுல விஜய் தான் ஹைலைட். இப்ப வரைக்குமே அவர் என்ன கேரக்டர் அப்படிங்கறத கண்டே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கூல் சுரேஷ், அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரை கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு மூணாவதா மணி பெரியும் செலக்ட் பண்ணாங்க. சோ இந்த இடத்துல டீம் ஏ சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணலையா, இந்த இடத்துல குரூப்பிசம் பண்ணலையா, அங்க ரவினா பண்ணது தப்பு அப்படின்னா இந்த இடத்துல இவங்க பண்ணது தப்பு கிடையாதா? எனக்கு தெரிஞ்சு மணி ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல டான்ஸ்ல பட்டைய கலப்பினாப்ல சூப்பரா டான்ஸ் ஆடினாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் என்ன அப்படின்றது தெரியறதுக்காகவே அந்த கிட்டாரை வச்சு சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாப்ல. நிறைய இடத்துல சூர்யா வாய்ஸை எடுத்தே ட்ரை பண்ணாப்ல. சோ எனக்கு தெரிஞ்சு அது வாரணமாயிரம் சூர்யா அப்படின்றது அந்த கேரக்டர் ஆடியன்ஸுக்கு தெரியற அளவுக்காக அந்த மனுஷன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல. பட் இருந்தாலுமே நேத்து ரவினா மணியை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல மணியோடைய கேமை ஸ்பாயில் பண்ணணும். டான்சர் இந்த டான்ஸ் காம்படிஷன்ல போனாலும் வின் பண்ணி அதிகமான கரன்சியை வாங்கிடுவான்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாலண்டரா டார்கெட் பண்ணி மணியை வெளியே தூக்கிருக்கீங்களே, இதுக்கு பேரு ஃபேவரிட்டிசம் குரூப்பிசம் கிடையாதா? மணி ஐயா நான் நிறைய வாட்டி பார்த்தேன். இன்னொன்னு மணி ஐயா நானே கூல் சுரேஷ்னா அனன்யா அட பாயங்களா. அண்ட் இதுல கூல் சுரேஷ் தான் பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருந்தாப்ல. அதாவது நான் இவ்வளவு நாளா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீங்க தான். நீங்க வந்து ஃபேவரிட்டிசம் பண்றீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆளுக்கு ஓட்ட போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியறதுக்கே 70 நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. ஆனா இதெல்லாம் மனுஷன் வந்த 2வது வாரத்திலே பேசிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை ஒரு பாயிண்டா பேசிட்டு அடுத்ததான் ஒரு நாப்ல இந்த சிம்பு கேரக்டர் நான் எடுத்து ஏன் பண்ணல அப்படின்னா அவர் என்னுடைய மூச்சு மாதிரி. அதனால நான் வந்து அந்த கேரக்டரை எடுத்து பண்றேன்ற பேர்ல ஏதாச்சும் காமெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அது வேற மாதிரி போயிருன்றதுனால பண்ணலன்னாப்ல. அந்த ஒரு பாயிண்ட் வேணா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதனால எஸ்டிஆர் வந்து என்னோட மூச்சு, அவரோட மேனரிசம் நான் எதனா பண்ணி ஒரு மாதிரி டைலாக் எதனா பேசி அது வந்து தவறாக எதனா சித்தரிக்கப்பட்டு சிம்பு அவர்களுக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தீர்மானமா இருந்தேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் அடிச்சிருக்க முடியுமா? நிறைய பேர் இந்த அர்ச்சனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு, அதை பத்தி ஏன் பேசலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நேத்து நான் உண்மையிலே லைவ்ல கொஞ்சம் கூட பார்க்கவே கிடையாது. 1 hour எபிசோட்ல பார்க்கும்போது அர்ச்சனாவுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸையும் காட்டல, அவங்க அங்கங்க ஸ்கோர் பண்ண விஷயத்தையும் காட்டல. இன்னைக்கு எபிசோட்ல தான் ஓரளவுக்கு காமிச்சாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அர்ச்சனா வந்து டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டரை விட்டு ஒரு செகண்ட் கூட வெளியே வந்த மாதிரி தெரியல. அந்த ஹை பிச்சில் அந்த ரவுடித்தனம் அந்த வில்லி கேரக்டரை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது கூட அதே கேரக்டர்ல எந்த இடத்துலயுமே அந்த கேரக்டர் வெளியே வராம சூப்பரா வந்து பண்ணாங்க. உண்மையிலேயே இந்த ஹோல் கான்செப்ட்லயுமே அர்ச்சனா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன வேலை வேணும் சொல்லு. நேத்துல இருந்து உன் பாட்டியவே தேடிக்கிட்டு தெரியல உன் பாட்டி எங்க இருப்பாங்கன்னு. சோ ஃபர்ஸ்டா வந்து அர்ச்சனா அண்ட் விக்ரம் இவங்களுடைய பேட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் உண்மையிலேயே விக்ரம பாராட்டியே ஆகணும். மனுஷன் அந்த வடிவேல் கேரக்டரை விட்டு வெளியவே வராம அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அண்ட் அந்த ஒரு டான்ஸ் ஸ்டெப்னு சொல்லிட்டு முழுக்க ஒரு வடிவேல் அதை எவ்வளவு தூரம் அவரால் வந்து வெளிக்காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு பயங்கரமா ஆடிட்டு இருந்தாப்ல. பட் அதுக்கு வந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அர்ச்சனா இறங்கி பயங்கரமான குத்து வந்து குத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஈஸ்வரி தான்ப்பா வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து ஈஸ்வரி உங்க டான்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டு நம்ம அர்ச்சனாக்கு பிபி கரன்சியை கொடுத்துட்டாங்க. ஈஸ்வரி வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா விஷ்ணு அண்ட் நிக்சன் இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் விஷ்ணு வந்து கூல் சுரேஷை பார்த்து என்ன சொல்றாப்ல அப்படின்னா அந்த மனுஷன் வந்து விஷக்கிருமி மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே பயங்கரமா அழிச்சிருவாருன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. என்னையா இது புதுசா இருக்கு? இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஷ்ணு அண்ட் கூல் சுரேஷ் எல்லாம் பயங்கர க்ளோஸா இருந்தாங்க. இப்போ வந்து கூல் சுரேஷ்கே விஷ்ணு அகைன்ஸ்ட் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுல நிக்சன் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது இவ்வளவு நாளா அந்த மனுஷன் வந்து நல்ல ஒரு மாதிரியே காமிச்சிட்டு இருந்தாரு. இப்பதான் கூல் சுரேஷுடைய பேட் சைடு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார் அப்படின்னா மொத்தமும் வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு அந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. போன வாரம்லாம் அந்த விசித்ரா மேமுடைய அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி கீழே போட்டு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யாரு பேசிட்டு இருக்கா? இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உத்தமராகிய எந்த ஒரு பெண்களையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும்
ஒரு வார்த்தை தப்பா பேசாத நிக்சன் வந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது தான் பயங்கர காமெடியா இருந்துச்சு. நாமினேஷன் அப்போ விசித்ரா மேம் ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டு தமிழ்நாட்டிலே இருக்க கூட சொல்றாரு சார். நான் தப்பு தானே சார்? அதாவது ஒருத்தருடைய பேட் சைடு வெளியே வந்துருச்சு. அந்த நாமினேஷன் அப்போ எப்படியெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு நிக்சன் பேசுறத பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள யார் யாரு எதை எதை பேசுறதுன்னு ஒரு வேஸ்தியே இல்லாம போச்சான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லவனா காமிக்கணும்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் போகாம இருந்தார் சார். போ ஒரு டென்ஷன் ஆகுது சார். அவரோட பேட் சைடு ஒன்று இருக்கும்ல சார், அது வெளியே வருது சார். அண்ட் அடுத்ததான் மாயா அண்ட் ரவீனா இவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டில் ஆரம்பிச்சு விட்டாங்க. நேத்து ஒருவேளை யாராச்சும் மாயாவுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஹாட் ஸ்டார்ல BB+ல மாயாவுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நீங்க வாய் விட்டு சிரிக்கணும், கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு சிரிக்கணும்னா மறக்காம அவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை போய் பாருங்க. அவ்வளவு கொடூரமா ஆடி வச்சிருப்பாங்க. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு சற்றும் குறைச்சலே இல்லாத ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கும் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ரவீனா வந்து ஒரு நார்மலான அழகான ஒரு டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ரவீனா எந்த மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா, ஓகே நீங்க வந்து ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆடுவேன், நான் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆடுவீங்க, இந்த மாதிரி தான் அங்க வந்து சிம்ரனும் ரம்யா கிருஷ்ணனும் ஆடி இருப்பாங்க. அந்த மாதிரி நினைச்சு இவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது மாயா அந்த மாதிரிலாம் நான் ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன், நான் முழுக்க ஒரு கொடூரமான ஸ்டெப் எல்லாம் போட்டு ஆடுவேன்ற போல சுத்தி ஆடிட்டு இருந்தாங்க. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் கூச்சமே இல்லாம டீம் ஏல இருந்த விக்ரம், நிக்சன் அண்ட் பூர்ணிமா 3 பேரை வந்து மாயா பேரை சொன்னாங்க. இதுல தினேஷ் வர மாயா பேரை சொன்னாரு. அதை கேட்கும் போது தான் கொடூரமா இருந்துச்சு. எனக்கு மாயா, எனக்கு 2 பேர் நல்லா இருந்தீங்க. ஆனா மாயா, சரி நான் மாயா கொடுக்குறேன். மாயா நல்லா பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதுல பூர்ணிமா பார்த்தாங்க, ஆஹா டீம் ஏல இருக்கிற மொத்த பேரும் மாயாக்கு போட்டோமா, இதை கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல ஃபேவரட்டிசம்ன்றாங்க, நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரவீனா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்பேஸை மாயா நீங்க கொடுத்த மாதிரி தெரியல, அதனால என்னோட மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், என்னோட ஓட்டை வந்து ரவீனாக்கு போடுறன்ற மாதிரி அதுக்கப்புறமா ரவீனாக்கு மாத்தி விட்டாங்க. ரவீனா நல்லா ஆடுச்சு, அதுக்கு வந்து நிறைய இடத்துல அது உங்களுக்கு வேஷம் கொடுத்துச்சு நின்னு. இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும் நான் இதை ரவீனாக்காக மாத்திக்கிறேன். அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? அந்த பூர்ணிமா சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு மாயா ஏதோ பேச, அதுக்கு பூர்ணிமா ஏதோ பேசன்ற மாதிரி பயங்கர ஹீட்டடான ஒரு சண்டை வந்து போயிருக்கும் போல இருக்கு. பட் அந்த சண்டையே ஒன்னொரு எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணாம விட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் நீங்க சொல்லக்கூடாதுன்னு எப்படிங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா ரொம்ப ஆக்ரோஷமா பேச, நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு மாயா ஒரு பக்கம் பேசுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. டேய் இவங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்ற கன்ஃபியூஷன்ல நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். ஒண்ணும் புரியல சொல்ல தெரியல. அண்ட் வழக்கமா இவங்க 2 பேரும் சண்டை போடுறதும் அந்த சண்டைக்கு நடுவில் சாரி கேட்கறதுமே வழக்கமா வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. சரி போதும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போயாச்சு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தா விஷ்ணு அண்ட் தினேஷ். இவங்க 2 பேரையும் பாட்டுக்கு ஆடுங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஆடிட்டு இருந்தாங்க. தினேஷ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்படி ஏதோ பண்ணிட்டு இருந்தாப்ல. பட் விஷ்ணு என்ன பண்ணாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னென்னமோ அப்படி இந்த செந்தில் ஆடுவார் இல்லையா ஒரு இதுல, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாப்ல. ஆனா ஃபைனலா பாட்டு முடிஞ்சு யார் நல்லா ஆடினாங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் விஷ்ணு பேரை தான் சொன்னாங்க. ஒருவேளை தினேஷ் மேல இருக்கக்கூடிய காண்டுனால விஷ்ணு பேரை சொன்னாங்களா, இல்ல உண்மையிலேயே விஷ்ணு நல்லா தான் டான்ஸ் ஆடினாரா, நமக்கு தான் நல்லா தெரியலையான்றது ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. காசு சம்பாதிக்கிற ரொம்ப கஷ்டம், உழைச்சு சம்பாதிச்ச காசு என்னைக்கு வீண் போகாது. என்ஜாய். அண்ட் அடுத்ததா விஜய் அண்ட் நிக்சன் இவங்க 2 பேரும் வந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அண்ட் விஜய் வந்து எவ்வளவு பெரிய டான்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல நிக்சனை ஆட விட்டு இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாப்ல. இன்னும் சொல்ல போனா நிக்சனுடைய டான்ஸுக்கு இவர் வந்து பேக் டான்சர் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாரு. பட் இது அங்க இருக்கிற யாரு கண்ணுக்குமே ஃபேவரட்டிசம் மாதிரி தெரியவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இதுக்கு வந்து மாயா ஒரு பேரே வச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன பேருனா அன்பாமா. அதாவது மாயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அன்பு தான் ஜெயிச்சிருச்சு, விஜய் நிக்சன் மேல வச்சிருந்த அன்பு ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் சொல்றோம், இதுல வந்து ஒரு அழகான அன்பு தெரிஞ்சிச்சு, ஜெயிச்சிச்சு. ஒரு முடிவோட தான் இறங்கிருக்கானுங்க. அதை பார்க்கும்போது ஏமா நீங்க பண்ணா பண்ணு, அடுத்தவன் பண்ணா அது சீரியஸ், நீங்க சொன்னா ஜோக்கு, அடுத்தவன் சொன்னா அது பேட் வேர்டு. இப்போ இங்க வந்து ரவீனா மணிக்கு 5000 ரூபாய் கொடுத்தா அது ஃபேவரட்டிசம், ஆனா அதுவே விஜய் வந்து நிக்சனுக்கு பண்ணா அதுக்கு பேரு அன்பா? என்னமா இதெல்லாம், என்ன இது, இந்த நாடு எங்கயா போகுது? அண்ட் அதுக்கப்புறமா பூர்ணிமா அண்ட் விசித்ரா மேம் இவங்க 2 பேரும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து என்ன மாதிரி ஒரு பாட்டை போடுறாங்கன்னா, என் பேரு மீனா குமாரி அப்படிங்கிறது ஒரு ஐட்டம் சாங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த இடத்துல விசித்ரா மேம் டான்ஸ் ஆடும் போது அந்த பாட்டை போடுறாங்க அப்படின்னா
வேணும்னே விசித்ரா மேம்காக போடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல கமல் சார் வந்து எதுக்கு நீங்க பிராண்டிங் பண்றீங்க, எதுக்கு நீங்க ஸ்டாம்பிங் பண்றீங்க அப்படிலாம் பேசுவார் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா சத்தியமா பண்ண மாட்டாருங்கிறது 100% தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் விசித்ரா மேம் அந்த இடத்துல சரி ஓகே போட்டாங்க, நம்ம டான்ஸ் ஆடிடுவோன்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப பொறுமையாவே டான்ஸ் ஆடினாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூர்ணிமா இறங்கி குத்துன உடனே சரி ஓகே அப்கோர்ஸ் வந்து பூர்ணிமா தான் நல்லா ஆடினாங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாக்கு போயிட்டு பிபி கரன்சியை வந்து கொடுத்துட்டாங்க. பட் அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசித்ரா மேம் போய் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த செலக்ஷன் ஆஃப் சாங் வந்து ரொம்பவே தப்பா இருந்துச்சு, நான் எதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சனோ அதே சாங்கை போட்டு மறுபடியும் இது பண்றாங்க, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்க தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம அர்ச்சனா சொன்னாங்க இல்லையா, அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்க. பட் அந்த விஷயத்தை இவங்க வந்து ரொம்ப ஓப்பனா அவங்க மனசுல இருந்த விஷயத்தை அப்படியே போயிட்டு மணி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மணி அஸ் கேப்டனா இல்ல மேம் அப்படிலாம் போகாது மேடம், தப்பெல்லாம் இருக்காது, நீங்க வந்து படத்துல நீங்க பாக்குறீங்க, இது வந்து ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ தானே, அந்த மாதிரி இருக்காதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. பட் இருந்தாலுமே விசித்ரா மேம் இதை வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கு கமல் சார் என்ன சொல்ல போறாருன்றத பாக்குறதுக்கே ரொம்ப ஆவலா இருக்கேன். செலக்ஷன் ஆஃப் சாங் சுத்தமா பிடிக்கல எனக்கு. கம் அவுட் ஆஃப் திஸ் இதுன்னு தான் நான் வந்து பிக் பாஸ்க்கே வந்திருக்கேன். தப்பாலாம் போக வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா போவோம். அண்ட் ஒரு வழியா இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து யாருக்கிட்ட அதிகமான பிபி கரன்சி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே யாருக்கிட்ட தெரியுமா அதிகமா இருந்துச்சு, செகண்ட் பிளேஸ்ல இருந்த நிக்சன் கிட்ட தான் அதிகமான கரன்சி வந்துச்சு. ஸோ இதை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டீம் ஏ எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்றாங்கன்னா ஆல்ரெடி லீடிங்ல இருந்த மணியை அங்கிருந்து தூக்கி அண்ட் அதுக்கப்புறமா நிக்சன் கூட விஜய் வர்மாவை ஆட விட்டு அங்க விஜய் வர்மா வந்து டான்ஸே ஆடாம ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போய் பிபி கரன்சியை வந்து நிக்சன் கையில திணிச்சு இப்போ நிக்சனை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டீம் ஏ எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு குரூப்பிசம், ஃபேவரிசம் எல்லாமே பண்ணலாம். பட் அது வந்து கமல் சார் கேட்பாரா பேசுவாரான்னு சொல்லி கேட்டா டீம் பியை வறுத்து எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அந்த ரவீனா மணி கிட்ட பண்ணார் அப்படின்னா அது மிக தவறு, அது வந்து ஸ்ட்ராட்டஜி, ஃபேவரிசம், குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுவாருன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நிக்சன் அதிக இது வச்சிருக்கான். கிளாப் ஹிம் ஃபார் गाइस. Thank you so much. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. அதுக்கப்புறமா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல யார் 2 பேர் சூப்பரா பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே பேரை வந்து சொன்னாங்க, அது வந்து அர்ச்சனாவுடைய பேர் தான். இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டர் விட்டு வெளியவே வரல, பிரமாதமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தினேஷ் அண்ட் வந்து நம்ம விக்ரம் இவங்க 2 பேருக்கும் அதிகமான ஓட்டு இருந்துச்சு. அண்ட் இவங்க 2 பேர்ல யாருக்கு அதிகமான ஓட்டு இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது தினேஷ்க்கு தான் வந்துச்சு. ஸோ தினேஷ் அண்ட் அர்ச்சனா தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணாங்க. பட் இந்த இடத்துல அர்ச்சனாக்கு வந்து டாஸ்க்ல இல்ல அப்படிங்கிறதுனால அர்ச்சனா வந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அர்ச்சனா நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிற வகையில பூர்ணிமாவை செலக்ட் பண்ணாங்க. அது பூர்ணிமாக்கே பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஆனா பூர்ணிமா பக்கத்துல இருந்த மாயாக்கு அது பயங்கர காண்டா இருந்துச்சு. பூர்ணிமா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அர்ச்சனா எந்த மாதிரி ஒரு கேம் வந்து ப்ளே பண்றாங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து கமல் சார் வச்சு செஞ்சதுல இந்த வாரம் நான் டீம் பி ல இல்ல அப்படிங்கறத நான் பக்கவா ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காகவே நாமினேஷன் அப்போ தினேஷோட பேரை வந்து வாலண்டரா இழுத்து போட்டு நாமினேட் பண்ணாங்க. அண்ட் இப்போ வாலண்டரா போய் பூர்ணிமாக்கு வந்து கொடுக்கிறதுனால பாத்தீங்களா நான் டீம் பி க்கு தான் கொடுப்பேன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. பட் நான் டீம் ஏ க்கு கொடுக்கிறேன். சோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு நடுநிலையான ஒரு கண்டஸ்டன்டா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணாங்க. அண்ட் பூர்ணிமாக்கு என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா மாயாவை எதிர்த்து ஒப்பீனியன் சொல்லிட்டாங்களாம். ஸோ 2 நாளா நானும் பூர்ணிமா நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன். பூர்ணிமா வந்து அவங்களுடைய ஒப்பீனியன்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்படிப்பட்ட பூர்ணிமா தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா பேசி அந்த பாயிண்ட வந்து பூர்ணிமா கொடுத்துட்டாங்க. You are showing who is real பூர்ணிமா. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ சீசன் 7 உடைய ஃபர்ஸ்ட் மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கேட்ட உடனே அனன்யாக்கு வந்து ஓகே அப்ப நம்ம தான் வெளியே போக போறோம் போல இருக்குன்றத அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. உட்கார்ந்து ஒப்பாரியா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பிக் பாஸ் வந்து சரி ஓகே யாரெல்லாம் நாமினேஷன்ல இருக்கீங்களோ எல்லாரும் போயிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் ஒரு டாஸ்க் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லாருடைய போட்டோவையும் பிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புவேன். யாரோட போட்டோ வந்து ஃபில் ஆயிருச்சோ அவங்க வந்து சேவ்டு. ஃபைனலா யாரோட போட்டோ வந்து ஃபில் ஆகலையோ கம்ப்ளீட் ஆகலையோ அவங்க தான் இப்ப வெளியே போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. யாருடைய புகைப்படம் நிறைவாகவில்லையோ அந்த நபர் இந்த பிக் பாஸ் சீசன் 7 விட்டு வெளியேறி விடுவார். சோ ஃபர்ஸ்டா இதுல தினேஷோட போட்டோ தான் கம்ப்ளீட் ஆச்சு. சோ தினேஷ் வந்து சேவ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்டா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூல் சுரேஷோட போட்டோ வந்து சேவ் பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷன் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காப்ல, பரணி மேலாம் ஏறிட்டு இருக்காப்ல. பட் அந்த மனுஷனெல்லாம் வீட்டை வச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு.
அண்ட் இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து விஷ்ணு பயங்கர பதட்டமாவே இருக்காப்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம அவருடைய ஷோல்டர் போட்டோ கொண்டு போய் மண்டைக்கு மேல வச்சிட்டு இருக்காப்ல. எனக்கு போட்டோவே வரலன்னு இருக்காப்ல. நிக்சன் போயிட்டு யோ ஓ போட்டோ தான் இது பாருங்க, மண்டை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருந்தாப்ல. மனுஷன் பயங்கர பதட்டம் இருந்தாப்ல. பட் இந்த டாஸ்க்ல ரொம்ப கான்பிடண்டா இருந்தது அனன்யா தான். எப்படி நம்மள தான் மக்கள் வெளியே அனுப்பிடுவாங்க, நம்ம பொட்டி பொடிக்கு எடுத்து கிளம்பிடுவேன்ற மாதிரி பயங்கர கான்பிடண்டா இருந்தாங்க. அண்ட் அடுத்ததா இதுல நிக்சனுடைய போட்டோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சொல்லிட்டு நிக்சனும் சேவ்டு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மீதி இருக்கிற 3 பேர் யாருன்னா அனன்யா, விஷ்ணு, அர்ச்சனா. இந்த 3 பேரும் இந்த வீட்டில் இருக்கவங்க ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துலயும் நான் ஒரு டாஸ்க் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு விட்டாப்புல. உடனே விஷ்ணு வந்து பயங்கர எமோஷனல் ஆகி அழுகவே ஆரம்பிச்சிட்டாப்புல மனுஷன். ஏன்னா அவர்லாம் இந்த வீட்டுக்குள்ள ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்த மனுஷன் இல்லையா, அதனால பயங்கர ஸ்ட்ராட்டஜி அது இது சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி இப்போ அடிவாய் கிடக்கிறார் இல்லையா, அதனால எமோஷன் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் அனன்யா வந்துகிட்டு இது எனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ், ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாயா பூர்ணிமாவை வேற மாதிரி நினைச்சிட்டு வந்தேன், பட் இந்த வீட்டுக்குள்ள வந்து மாயா பூர்ணிமா கூட தான் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நீ வந்து மாயா பூர்ணிமா கூட சேராம இருந்ததா வச்சு இன்னும் 2 வாரமாச்சு இந்த வீட்டுல நீ இருந்திருப்ப. அண்ட் இதுல ஹைலைட்டே செகண்ட் சான்ஸ் கிடைச்சும் வெளியே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம், நான் மறுபடியும் எல்லாரும் பண்ண தப்பையும் பண்றேன்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா கூட சேர்ந்த பத்தியா உடனே நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா. கனெக்ட் பண்ணுவேன் நினைக்கல எஸ்பெஷலி யூ போத். அண்ட் ஃபைனலா அர்ச்சனா மட்டும் தான் வந்து ரொம்ப கூலா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த நாமினேஷன்ல வரதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்படி அவங்க சேவ் ஆயிருவாங்கன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு போல. இந்த வீட்ல எவிக்ஷனை ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். அண்ட் இதுல ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸ் ஆகி எமோஷனலா டேமேஜ் ஆகி அழுதுட்டு இருக்கிற விஷ்ணுவை நான் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் விஷ்ணு இதுதான் கடைசி சான்ஸ், ஏதாச்சும் பேசுறதா இப்பயே பேசிக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மனுஷன் இன்னும் பதட்டமாயிட்டாப்ல. அப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா கடைசியா பேசிட்டு போறதுன்னா அப்ப நம்ம தான் எவிக்ஷனா அப்படின்ற அளவுக்கு மனுஷன் வந்து மறுபடியும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நிறைய பேர் ஹர்ட் பண்ணிருக்கேன் எவிக்டாவீங்க, அதுதான் எனக்கு கனெக்ட் பண்றேன். மத்தபடி இது எனக்கு புதுசா இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல சார். ஹாப்பி சார். அண்ட் அடுத்த ரவுண்ட்லயே விஷ்ணு அண்ட் அர்ச்சனா இவங்க 2 பேரும் சேவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குட் நியூஸா இருந்துச்சு. அண்ட் அனன்யா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இப்ப வரிசையா புள்ளி கேங்ல இருந்து ஒரு ஆளா வெளியே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு டாக் இருந்துச்சு, அதை வந்து மீண்டும் உறுதி பண்ற மாதிரி இப்ப டீம் ஏல புதுசா சேர்ந்திருக்கிற அனன்யா தான் வெளியே போறாங்கன்றத நினைக்கும் போது மனசு கொஞ்சம் நிம்மதியா தான் இருந்துச்சு. அனன்யா, உங்களோட இந்த பிக் பாஸ் சீசன் 7 பயணம் இத்துடன் முடிகிறது. சீரியஸான டைம்ல எல்லாம் சிரிச்சு வெறுப்பேத்திட்டு ஒரு கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு இல்லையா, வேற யாரும் இல்ல, ஹிடன் பாய்சன் ஆகிய ரவீனா. அது இந்த அனன்யா வெளியே போகும்போது கூல் ஸ்ட்ரேஸ் ஏதோ காமெடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கக்கப்பு சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. விசித்ரா மேம் செம்ம காண்டாக்டர் ரவீனா டைப் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வேறு நாமினேஷன் ஆகி வெளியே போகும்போது அவங்க எவ்வளவு மன கஷ்டத்தோடு வெளியே போகும் தெரியுமா, அந்த போய் சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு செம்ம காண்டாகும்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லம்மா கூல் ஸ்ட்ரேஸ் தான் காமெடி பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதே மணி வெளியே போனா நீ வந்து சிரிச்சிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல அவங்களுடைய இதெல்லாம் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் கூல் ஸ்ட்ரேஸ் தான் காமெடி பண்ணாங்கன்னு தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த எவிக்ஷன் டைம்ல ரொம்ப கேட்க சிரிச்சிட்டு இருக்குது ரொம்ப பிடிக்கல. கூல் சுரேஷ் நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஃபைனலா இந்த விஷ்ணு மறுபடியும் வந்து இந்த மாயா பூர்ணிமா கூட சேர்ந்துக்கிட்டு, அதாவது அடிச்சாலும் பிடிச்சாலும் சரி நான் உங்க 2 பேர் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மாயா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா, நீங்க அழுகும் போது பூர்ணிமாவும் அழுதுட்டாங்க தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியா உடனே பூர்ணிமா ஆமாமா நீங்க அழுகும் போது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் என் கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்ற மாதிரி பயங்கரமா உச்சு பேத்திட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், யாரெல்லாம் இந்த வீட்டில் அடி வாங்குறாங்களோ, யாரெல்லாம் எமோஷனலா டேமேஜ் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே நேரா போய் இந்த மாயா பூர்ணிமா கிட்ட தான் சரண்டர் ஆகுறாங்க. அதுல வந்து விஷ்ணு விதிவிலக்கு இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. நீங்க அழுதோனே சோ அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் டீம் ஏ பயங்கரமா நாங்க பண்றதாண்டா பண்ணுவோம், நீங்க எப்படினாலும் அடி வாங்கிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த 5 ஸ்டார் டாஸ்க்லயும் உள்ள பூந்து ஒரு குழப்பி கடைசியில் கொண்டு போய் அதை வந்து விக்ரம் கையில கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயுமே வந்து மணி வந்து அந்த டாஸ்க்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அது ஸ்ட்ராட்டஜி ஃபேவரிட்டிசம் குரூப்பிசம் பல பேரை போட்டு அந்த மனுஷனை வாலண்டரா வெளியே தூக்கி நிக்சனை ஜெயிக்க வச்சு இவங்க அந்த இடத்துல ஒரு ஃபேவரிட்டிசம் குரூப்பிசம்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாத்தையும் கமல் சார் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து கேள்வி கேட்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தா நம்ம தான் பெரிய முட்டாளா வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் கேட்பாரா மாட்டாரான்ற உங்களுடைய கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. Tata bye and take care. WinFast app descriptionல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது 50 rupees போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்டுக்கு 100% போனஸும் கிடைக்கும். சோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க.